ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் கடலைக்கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வானலில் 3 ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கலாம். அதை லைட்டாக கலர் மாற முடியும் வறுத்துக்கோங்க. அது அப்படியே இருக்கட்டும். ஒரு வானலில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 3 கிராம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள், சாம்பார் பவுடர், சில்லி பவுடர், தனியாத்தூள் இதெல்லாம் சேர்த்து ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ வறுத்த தேங்காவை இதில் சேர்த்துக்கலாம். இதை ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிக்கோங்க. அது அப்படியே இருக்கட்டும். வானலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சோம்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. வேக வச்சுருக்கிற கடலையை தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக இதில் இருக்கிற கடலையை எடுத்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் அந்த கிரேவி திக்னஸ் கொடுக்கும். கடைசியாக கொத்தமல்லி தழையை தூவி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.